படம் வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா நான் ஒரு விஜய் ஃபேனு, பார்த்தா தெரியும். எல்லா விஜய் ஃபேனுக்கு ஒரே ஒன்று சொல்கிறேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. இது வந்துட்டு விஜய் மூவின்னு வராதிங்க, வெங்கட் பிரபு மூவின்னு வாங்க. யூ வில் என்ஜாய். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் விஜய், ஜஸ்ட் கம் அண்ட் வாட்ச். இட்ஸ் எ வெங்கட் பிரபு மூவி, பியூர் வெங்கட் பிரபு மூவி. It was good. படம் வேற லெவல். செகண்ட் ஹாஃப் தரமா இருக்குது, செம்மையா இருக்குது. இந்த வருஷம் நாங்க 1500 crore கன்ஃபார்ம். இது எல்லா படம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. வெங்கட் பிரபு மூவின்றதே இல்லவே இல்லை. நல்லா டைம் வேஸ்ட் தான் ஆக்சுவலாக. நல்ல கொட்டெல்லாம் கிடையாது. இந்த டைம் வந்து இவ்வளோ நேரம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். நல்லா இருக்குங்க படம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு, பரவாயில்ல, பார்க்கலாம். Perfect bro, really good. படமே ஒரு கேமியோ ஒரு படம். Amazing. Vijay super. Brilliant. உண்மையாவே சொல்லவா இல்லை? உண்மையை சொல்லுங்க. படம் ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்தோம், ஆனால் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்தது. ட்விஸ்டெல்லாம் நிறைய இருக்குன்னு நினச்சோம், ஆனால் நாம் ஏற்கனவே கணிக்கிற மாதிரி தான் அந்த படமே இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம். விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. மற்றபடி கதையாக எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் முடியும். ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரே ஒரு வாட்டி தான். ஒரு வாட்டி பார்க்கலாம். அதான் இல்லை, இதுதான் நார்மலாக எப்போதும் உள்ளது. ரொம்ப ட்விஸ்ட்லாம் இல்லை இதெல்லாம். நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. மொக்க படம் அப்புறம் கேவலமாக இருக்குது. நல்லா இல்லை, எதுக்கு எடுத்தானே தெரியல. நல்லா இல்லை, தூக்கம் தான் வந்துச்சு. ரொம்ப ஐப்பரை ஏற்றி விட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டானுங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கும். சூப்பர் மூவி. இட்ஸ் வெங்கட் பிரபு கேம் மேம். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். சூப்பர், அதே ஃபார்முலா தான். பட் ஆனால் படம் ஸ்க்ரீன் பே நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது, பார்க்கலாம். டெஸ்ட் மேலே டெஸ்ட் ப்ரோ, படம் வேற லெவல். உண்மையிலே அல்டிமேட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ இருந்தாலும் நல்லா இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் அதை விட வேற லெவல் ஆகுது. படம் சூப்பர். 3 hours போனதே தெரியலங்க. சூப்பர் படம் ஓகேவா இருந்தது. என்ன இந்த க்ளோனிங் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். வேற டான்ஸே இல்லங்க, யாருமே படத்துல கத்தல. மியூசிக் ஓரளவுக்கு ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். விஜய்க்காக பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ஆனஸ்டா விஜய் வச்சுட்டு பண்ணிட கூடாது. கடைசி பண்ண எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டாரு. ஓகே, நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் தான் வீட்டில் தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே இல்லை, சும்மா ரெஃபரன்ஸ் வச்சு அங்கே வச்சு ஓட்டிலான்னு பார்த்தா ஆனால் ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ தான் நான் பண்ணேன், அதனால ஓகே தான். அதனால டிசப்பாயிண்டட்லாம் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது. டு பி ஆனஸ்ட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். வெங்கட் பிரபு காம்பினேஷனு, நிறையா பெரிய கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஓகே தான் சொல்லுவேன். என்னென்னமோ பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. சரி, அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு படம் எடுக்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது, நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். நான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம், வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆடியன்ஸோட ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ஆக்சுவலாக, அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். படம் ஆக்சுவலாக லுக் வைஸ், மேக்கிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் கோட்டை விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி டெப்த்தாக இருந்துச்சுன்னா படத்தோட நல்லா கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இவங்களை கொண்டு வரது அவங்களை கொண்டு வரது எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அது கதைக்கு தேவையான்னு கேட்டால் தெரில. இப்போ சிவகார்த்திகேயனோட இதில் யாருமே இல்லாமல் அவரை சும்மா ரூம்லேயே லாக் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது தேவையில்லாமல் தான் இருந்துச்சு தவிர கதையை கிரிப்பாக கொண்டு போகிற அளவுக்கு எந்த ஃபேக்டரும் தெரியல. வாவ் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும் செகண்ட் ஹாஃப்னு சொன்னாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப செட்டிலாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஒரு பார்க்கலாம். கதை இல்லைங்க, என்டர்டைன்மெண்ட்காக பார்க்கறது. தளபதி படம் நல்லா இருக்கு. வெங்கட் பிரபு செதுக்கிட்டா, த ரியல் ஹீரோ, கோட். நான் ஒரு அஜித் ஃபேன் தான். ஆனால் இது விஜய் படத்துலேயும் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம், நல்ல படம். நன்றி, வணக்கம். அவ்வளோதான், அங்கே தான் சேம். தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா.